அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு. லாபஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18/8/2026 முதல் 17/9/2026 வரை சுமார் 1 மாத காலகட்டங்கள் நடைபெற போகுதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தவர்களை எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்மையை கொண்டவர்கள். உதவி செய்யும் மனப்பான்மை எப்பவுமே இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் சரின்னா சரிங்க, தப்புன்னா தப்பு தான். அந்த சரிங்கிற விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய நியாயமாக இருந்தாலும் அதை அதுக்காக போராடுவாங்க. ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா, நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அதை சரியாக உங்களுக்கு உணர்த்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுக்கு எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ராசியும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். எப்பவுமே நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு ராசிக்காரருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் செய்கிறோம், எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறோம், ஆனால் நமக்கும் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் தேவையில்லாமல் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நல்லது பண்ணி உங்களுக்கு கெடுதல் தான் அதிகமாகவே நடந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாங்க. வரக்கூடிய காலகட்டங்களையாவது ஏதாவது மாற்றங்கள் இருக்காதா? நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணணும். எதை பண்ணாலும் நஷ்டமாகுதுங்க, எதை பண்ணாலும் விரயமாகுது. எனக்குன்னு ஒரு லாபத்தை சம்பாதிக்கவே முடியல, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த கஷ்டத்தில் சில நேரத்தில் விருப்பமே இல்லாத துறையில் கூட இஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் தனக்குன்னு படித்த படிப்புக்கும் தான் செய்யக்கூடிய வேலைக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சுமே அந்த வேலையை முழு இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த வேலையில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை. உங்களுக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுடைய நிலை அதே இடத்துல தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம போய் கேட்கக்கூட முடியலையே, நமக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தை கூட கேட்க முடியலன்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த நிலை கூடிய சீக்கிரத்தில் மாறும். நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்குன்னு தகுந்த ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பிடிக்காத துறையில் இருந்த நபர்களுக்கு கூட உங்களுக்கு பிடிச்ச துறையில் வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலையை விட்டு வந்தவங்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் தேடி போகும்போது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும். வேலை ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. சில பேர் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள் அமையும். ஏன்னா இங்கேயே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி எவ்வளோ சம்பாதிச்சாலும் வரவுக்கு மீறின செலவாக தான் போயிட்டுருக்கு. ரூ. 10 சம்பாரிச்சா ரூ. 8 செலவானா பரவாயில்ல. ஆனால் ரூ. 10 சம்பாரித்து ரூ. 15 செலவாகும்போது அந்த மீதி ரூ. 5 அடுத்தவங்க கிட்ட கடனை வாங்கி தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்குன்னு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்துருச்சுன்னா என்னுடைய நிதி தேவையை நான் சரியாக பூர்த்தி பண்ணிக்குவேன். ஸோ இங்கே இருக்கிறத விட வெளிநாடு போய் வேலை பார்த்துட்டு வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி முயற்சி எடுத்தீங்க. அந்த முயற்சிகள் இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்கும். அந்த தடைகள் கூடிய சீக்கிரத்தில் மாறுங்க. உங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். தொழில் ரீதியாக அதே மாதிரி தாங்க. தொழிலில் நீதி நெறி தவறாமல் நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் உங்களை கூட இருந்தவங்களே ஏமாற்றி உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு இன்றைக்கி உங்களுடைய தொழிலையே நீங்கள் நடத்துறதுக்கு இல்லாத அளவுக்கு சில கெடுதல்கள் அப்படிங்கிறது நடத்தி இன்றைக்கி மொத்தத்தையும் இழந்து நிற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்குங்க. மறுபடியும் அந்த தொழில் எப்படியாவது தொடங்கலான்னு சொல்லிட்டு எல்லா விதமான முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களால் எந்த விதத்துலையுமே அது சரி பண்ண முடியாத அளவுக்கு சில நிலைகள் வந்துருச்சு. தொழில் ரீதியாக நிறைய வெளியூர் வெளிநாடு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்திருக்கு. அந்த கான்ட்ராக்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் கையை மீறி போகிற அளவுக்கு உங்கள் கையை விட்டுட்டு உங்களுக்கு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்குங்க. மறுபடியும் நான் இழந்த இழப்புகள், இந்த இழந்த நஷ்டங்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதா? பழையபடி அதே கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் என் கைக்கு கிடைக்காதா? மீண்டும் நான் அந்த பிஸ்னஸ் ரீஸ்டார்ட் பண்ணி நான் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த பழைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே பழைய ஒப்பந்தங்கள், பழைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே மறுபடியும் திரும்ப உங்களுக்கே கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருங்க. புது புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க.
உங்களுடைய வருமானத்தை பெருக்கிற அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வெளிநாடு வரைக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் யோகங்கள் உருவாகுங்க. நீண்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத சரி பண்ணி அந்த நஷ்டத்தை லாபகரமான சூழல்ல கொண்டு வரதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ரொம்ப நாளா வந்து திருமண தடை வந்துட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு காரணத்துல என்னை விட வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு இருக்குங்க. ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. அந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலயும் முயற்சி எடுத்துட்டே இருந்தேன். அந்த முயற்சிகள் எதுவுமே எனக்கு சக்சஸே ஆகல. எல்லாம் ஓகேன்னு சொல்றாங்க. ஜாதகத்த பார்த்துட்டு போறாங்க. ஏதோ ஒரு தோஷம் இருக்குதுங்க. உங்களுக்கும் பொண்ணு ஜாதகத்துக்கு செட் ஆகலன்னு சொல்லி ஜாதக ரீதியா சில தோஷங்கள வந்து காரணமா வச்சு இந்த திருமணத்த கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி போற மாரி சில சூழ்நிலைகள் வந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல பந்தங்கள் அமையாதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு கூடிய விரைவில திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் அகண்டு, திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தில கூடிய விரைவில ஒரு சுப காரியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக உருவாகும். ஏன்னா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால நெறைய மருத்துவ செலவுகள், நெறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தாச்சு, நெறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோம். அது எல்லாமே வீண் விரயங்கள், நஷ்டங்களா தான் மாறிட்டு இருந்தது. எங்களுக்குன்னு ஒரு நல்ல அந்தஸ்து உருவாகணும்னா, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு, கூடிய விரைவில குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமே இல்லாம சண்டை போட்டு இன்னைக்கு பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யார் சொல்லியும் கேட்கல. தேவையில்லாத நபர்கள் நான் இவ்வளோ சொல்லியும் கேட்காம மத்தவங்க சொல்ற விஷயத்த கேட்டு இன்னைக்கு வந்து குடும்பத்துக்குள்ள பயங்கரமான குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு திசையில பிரிந்து வாழ்ற அளவுக்கு சூழ்நிலை. சில பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போட்டுட்டு, இனிமேல் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. இனிமேல் நீங்க வந்து நானும் வந்து சேர்ந்து வாழ்ந்தோம்னா, இந்த வாழ்க்கை நீடிக்காது அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. அந்த நிலையை வந்து எப்படியாவது சரி பண்ணணும். எப்படியாவது அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குங்க. நான் கூடிய சீக்கிரத்தில நீங்க 2 பேரும் ஒண்ணா பேசி உங்களுடைய பிரச்சனைய வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உருவாகும். அதே நேரத்தில நீண்ட நாள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி, உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் உண்டாகும். இதனால குடும்ப அமைப்புகள் நல்லபடியா இருக்கும். பிரிந்த நபர்கள், பிரிந்த குடும்பத்தார் எல்லாமே ஒண்ணு சேருவதற்கான யோகங்கள் கட்டாயமாக உருவாகும். வீடு கட்டக்கூடிய யோகம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டேங்க. அந்த இடத்துல இப்போ சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்கிற முயற்சி எடுக்கிறேன். ஆனா, அந்த வீட்டு வேலையை எந்த சூழ்நிலையும் என்னால செய்து முடிக்கவே முடியல. ஏன்னா, ஆரம்பிச்சாச்சுங்க. ஓரளவுக்கு கொண்டு போயிட்டேன். ஆனா, அந்த முழுமை பெறாத ஒரு நிலையிலேயே இருக்குது. பண தேவைகள் ஏதாவது ஒரு விதத்துல விரயங்கள் ஆகுது. பணம் உடனே கைமாத்தா வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாளே குடுத்துர்றேன்னு சொல்லி வாங்கிட்டு போனவங்க, இன்னைக்கு வந்து வருஷக்கணக்குல இழுத்துட்டு இருக்கிறாங்க. எங்கிட்டருந்து பணம் வாங்கிட்டு போனவங்க எனக்கு குடுக்கல. நான் எதிர்பார்த்ததுலருந்து எனக்கு பணம் கிடைக்கல. இதனால வீட்டு வேலைய முடிக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, கூடிய சீக்கிரத்தில உங்களுடைய வீட்டு வேலையை முடிப்பதற்கான யோகங்கள் உருவாகும். பணம் ஏதாவது ஒரு வகையில உங்க கைக்கு வந்து சேருங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்குவீங்க. வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள், நிலம், கட்டிடம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். நீங்க பழைய ப்ராப்பர்ட்டிய விற்பனை செய்வதனால, அது மூலமா நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். பழச விப்பீங்க, புதுசு வாங்குவீங்க. வித்து அதாவது விரயத்த பண்ணி திரும்ப கரையம் பண்ற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட தடைகள். கல்வியில இதுவரைக்கும் நெறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும். நம்ம ஆசைப்பட்ட துறையை தேர்வு செய்ய முடியலையே, இல்ல அதே துறையில வந்து வேலைக்கு போக முடியலையேன்னு சொல்லி நெறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் கூடிய சீக்கிரத்தில தீருங்க. நீங்க விருப்பப்பட்ட துறையில சாதிக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் உருவாகும். நீங்க ஆசைப்பட்ட படிப்பு படிப்பதற்கான சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அடுத்ததா இந்த கல்வி இது விஷயத்துலலாம் இந்த ஆரோக்கிய ரீதியாக நெறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டாயிருக்கும். ஏன்னா, ஏதாவது ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தருக்கு வீட்ல வந்து உடல் ரீதியா பாதிப்பு வந்துட்டே இருக்குங்க. நெறைய மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால வீண் விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்தில எதிர்பாராத விதமான சில செலவினங்கள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது குடுத்துட்டு இருக்குங்க. அந்த நிலைகள் மாறும். ஆரோக்கியத்தில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்க உடம்புல இருந்து முழுமையா சரியாகக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகணும். கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள். எப்பவோ வாங்குன கடனுங்க. அந்த கடன நானே மறந்துட்டேன்னா, கடன் அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு கழுத்த நெரிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள். பழைய பாக்கிகள் நம்மள துரத்துற அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. எப்போ வாங்குன கடன்னே தெரியலைங்க. அந்த கடன்லாம் அடைச்சிட்டேன்னு நெனச்சுட்டேன். இனிமேல் எந்த தொந்தரவும் இல்லைன்னு நெனச்சேன். ஆனா திடீர்னு அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கோ உதவி செய்ய போய் இன்னைக்கு அந்த உதவியில நான் அகப்பட்டுட்டு இருக்கிறேன். வாங்குனவங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வாங்கி குடுத்த நான் இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு விதத்துல அந்த பணத்த திரும்ப குடுத்தாங்கன்னா, அந்த பிரச்சனைய மொத்தமா தீர்த்தரலான்னு சொல்லி முயற்சி எடுக்கிறேன்.
அவங்களும் இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க. இதனால எனக்கு வந்து மன உளைச்சல் ஜாஸ்தியாகுது. அந்த கடனுக்கு நான் வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த கடன் பிரச்சனைகள், சம்பாதிக்கிறது மொத்தமும் வட்டி கட்டுறதுனால இன்னைக்கு குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை, கடன் மேல கடன் வாங்கி இந்த கடன் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு நிலைகள், சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எனக்கு எதிராவே மாறிடுச்சு. இந்த நிலைகள எப்படியாவது மாத்திக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வரணும்னு சொல்லி நெறைய ட்ரை பண்றேன். எதுவுமே ஃபேவரா நடக்கலன்னு சொல்றவங்களுக்கு, கூடிய சீக்கிரத்தில இந்த கடன அடைப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய கடன நீங்க அடைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது குடுக்குங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும் தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, அதில் உள்ள திசாபுத்திகள் அறிஞ்சு அதுக்கு உண்டானபடி செயல்பட்டீங்க அப்படின்னா, எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.